ஒருத்தர் நடந்து போயிட்டே இருந்திருக்கிறாரு. சரி, பூசணிக்காய் கிடந்திருக்கு. பூசணிக்காய்னா இப்போ தர்பூசணி இல்லை, சாம்பல் பூசணி. வெள்ளை வெள்ளையர்னு இருக்குமா? ஆமாம், வெள்ளை பூசணி. வெள்ளை பூசணி, வெண் பூசணி, சாம்பல் பூசணி, நீத்து பூசணி, சாம்பார் பூசணி. ஆமா, திருநெல்வேலி பக்கம் அதுக்கு பேர் தடியங்காயின்னு பேரு. திஷ்டி பூசணி. பூசணிக்காய பார்த்தோன்னே ஒரு ஆச்சரியமா பாக்குறான், என்ன உருளையா கிடக்கு, இவ்வளவு பெருசா இருக்க அப்படின்னு இப்படி தொட்டு உருட்டி பாக்குறேன், அது கொடியில காய்ச்சிருக்கு. சரி, பூசணிக்காய் கொடியில தானே காய்க்கும். அதை பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. என்ன சந்தேகம்? இவ்வளவு பெரிய காய் ஒரு சின்ன கொடியில படைச்சது கடவுள் தானா? கடவுளுக்கு அறிவே இல்லை, கடவுள் முட்டாள்னா. ஆமா, நாட்டுல கொல்ல போய் கடவுளை முட்டாளுங்கிறேன். ஆமா, ஆனால் நல்லா தான் இருக்காங்க, நல்லா நல்லா இருக்கு. சரி, அதை விடுங்க. கடவுளை இப்ப கடவுளை முட்டாள்னு சொல்லிட்டு அப்படியே போனா வெயில் தாங்கல, பக்கத்துல ஒரு ஆலமரம், அங்கே போய் படுக்கிறேன். மல்லாக்க படுத்தபடியே பாக்குறேன், ஆலமரத்துல சின்ன சின்ன பழங்கள். ஆலம்பழம் சிறுசா தானே இருக்கும். ஆமா, இப்ப முடிவே பண்ணிட்டேன், ஒரு சின்ன கொடியில அவ்வளவு பெரிய காய வச்சுட்டு ஒரு இவ்வளவு பெரிய மரத்துல ஒரு சின்ன பழத்தை வச்சிருக்கானே, கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லையே. கடவுள் தான் படைச்சானா, கடவுளுக்கு அறிவு இல்லை, கடவுள் முட்டாள் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு படுத்து கிடந்தேன். சரி, கொஞ்ச நேரத்துல காத்து வந்தது, மரம் அசைந்தது, ஒரு பழம் நழுவி அவன் நெத்தியில விழுந்தது. அம்மானு எந்திரிச்சான். ஆஹா, சின்ன பழம் விழுந்ததுக்கு இந்த வழி வலிக்குதே. இந்த பழம் ஒருவேளை பூசணிக்காய் மேல இருந்து விழுந்திருந்தா நம்ம அதால என்ன ஆகுறது? எரிச்சு போயிருக்கு, செதறது அங்காய் ஆகி போயிருமே. நல்ல வேலை கடவுள் அறிவாளி தான், நம்ம தப்பா நினைச்சிட்டோம். பூசணிக்காய் கீழே தான் இருக்கணும், ஆலம்பழம் மேலதான் இருக்கணும். எது எங்கெங்க இருக்கணுமோ அதாவது அங்கங்க வச்சா. இறைவனுடைய படைப்புல இயற்கை இயற்கையாக, நதி நதியாக, ஆறு ஆறாக, கடல் கடலாக, வயல் வயலாக, மனுஷ பேராஜில அம்பிடும் தலையில போச்சு. என்ன இருக்கு, என்ன வச்சிருக்கிறோம் நம்ம? ஒண்ணு இல்ல, எல்லாம் இழந்துகிட்டே வர்றோம். கடல்ல கப்பல் கவிழ்ந்தாலும், கடலிலே கப்பல் கவிழ்ந்தாலும் கன்னத்தில் கை வைக்காதேன்னு சொல்றாங்களே, எந்த கன்னம்னாரு? அவர் கேட்ட கேள்வி. பையனுக்கு வயசு 7 இருக்கும், 8 வயசு இருக்கும். நெத்தி நிறைய விபூதி குங்குமத்தோட மங்களகரமா வந்தாரு. சரி, செங்கச்செவேர் முருகனே வந்தது மாதிரி நான் நினைச்சேன். உண்மையிலேயே சத்தியமா என் மனசுக்கு அப்படி தோணுச்சு. அவர் கேள்வி கேட்டோன்னே, முருகா என்னப்பா அது சோதிக்கிற சஷ்டி அன்னைக்கு. சரின்னு பார்த்தா அவர் கேட்ட கேள்வி என்ன? கடல்ல கப்பல் கவிழ்ந்தாலும் கன்னத்தில் கை வைக்காதேன்னு சொல்றாங்களே, எந்த கன்னம்னு சொல்லுங்க ஐயானார். சரின்னு பதில சொல்லிட்டேன். சொன்னோன்னே, மகிழ்ச்சிங்க ஐயா, எல்லாரும் தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கா, எல்லாருக்கும் சொல்லுங்க ஊருக்குன்னார். சொல்லிட்டு புறப்பட்டாரு. உங்க பேர் என்னன்னு கேட்டேன். முத்துக்கருப்பேன்னாரு. அந்த அதான் ஞாபகம் வந்துருச்சு எனக்கு, அந்த கதை ஞாபகம். அவர் பேர், அந்த பையன் பேரு முத்துக்கருப்புனா முருகன் தானே அப்படின்னு ஒரு பேர். ஆமா, முருகனுக்கு முத்துன்னு பேர் இருக்குல்ல, முத்து முருகன் பேர் இல்லையா? நவரத்னங்களிலே முத்து தான் பட்டு தீட்டாம சொல்லிக்கும், தானாவே சொல்லிக்கக்கூடிய. சரி, அது அப்படி இருக்கட்டும். இப்ப அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்ல. அவர் என்ன கேட்கிறாரு? கடல்ல கப்பல் கவிழ்ந்தாலும் கன்னத்தில் கை வைக்காதேன்னார். அந்த காலத்துல திரைக்கடலோடியும் திரவியம் தேடல்னு கடல் வழியாக வாணிபம் செய்த மக்கள் நம்ம நாட்டில் உண்டு. அப்படி கடல்ல போய் சம்பாதிக்க போற போது கடலுக்குள்ள கப்பல் கவிழ்ந்துருமா. சரி, அப்படி கப்பல் மூழ்கிட்டா, இப்போ டைட்டானிக் கப்பல் எத்தனை கப்பல் மூழ்குது, அது மாதிரி மூழ்கிட்டா கவலைப்பட்டு கன்னத்துல கை வைக்காதேன்னு ஒரு அர்த்தம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். சரி, அது இல்ல அர்த்தம். எல்லாத்தையும் இழந்துட்டா கண்ணம்னா களவு, திருடுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. எங்கேயும் போய் திருட்டு வேலையில கை வச்சிடாத. உனக்கு ஒண்ணுமே இல்லாம நீ நொடிச்சு போனாலும், பொருளெல்லாம் இழந்து விட்டாலும் கண்ணம் என்ற களவு செய்ய வேண்டாம் அப்படிங்கறத அர்த்தம். அதுக்காகத்தான் அந்த தம்பி வந்து என்ன கேட்கிறாரு. நான் சொன்னேன், திருடக்கூடாது என்பதற்கு இந்த வார்த்தை களவுன்னா, கண்ணம்னா களவு அப்படிங்கிற அர்த்தம். அதனால களவும் கற்று மரன்னு சொன்னா இல்ல, அப்படின்னா களவுன்னா என்ன, நம்மளால எல்லாரும் திருடாதுன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகையினால அந்த